Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம இதுக்கு முன்னாடி எப்படி தரமான உண்மை சம்பவங்கள்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு தரமான உண்மை சம்பவத்தை பார்க்கவும் போனோம். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி ஆன்லைன் ஸ்டோரி சொல்லணும்னா, இந்த சைடில் ஒரு சில பசங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வீடு, சொல்ல போனால் அந்த வீடும் அவங்க வீடு தான், அந்த வீட்டுக்கும் போகிறாங்க. பட் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடக்கிற நிறைய அமானுஷமான விஷயங்கள் அண்ட் இந்த சம்பவத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்விஸ்ட்டும் இருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் இந்த ட்விஸ்ட்டை உங்களால் யூகிக்க கூட முடியாது. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டை கேட்ட நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தரமான பேய் சம்பவத்தோட தான் இப்போ நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக தெளிவாக பேசி எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடந்த பேய் சம்பவத்தை அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அவராக பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்னொரு சேனலில் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக ஃபன்னியான ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் அதில் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ நாள் தான் பேய் வீடியோ பார்ப்பீங்க, கொஞ்சம் ஃபன்னியான வீடியோ பாருங்கள். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சந்தோஷ். இவர் சென்னை சேர்ந்தவர் தான். அண்டு இந்த திகில் பேய் சம்பவம் சந்தோஷ் இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் இவங்க வாழ்க்கையில தான் நடந்திருக்கு. அண்டு சந்தோஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க தான். இந்த பேய் சம்பவம் 2024 சொல்ல போனால் 2024 அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்தில் தான் இந்த திகில் சம்பவமும் இவங்களுக்கும் நடந்திருக்கு. அண்டு சந்தோஷ் இவருக்கு இந்த பேய் பிசாசு மேலே ஆர்வம் ரொம்பவே அதிகம். நாம சின்ன வயசுலலாம் எப்படி பேய் கதைலாம் கேட்போம், பயந்தாலும் சரி அந்த கதையை கண்டிப்பாக கேட்போம். அதே மாதிரி தான் சந்தோஷ் இவரும் சரி இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த பேய் விஷயம் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் சந்தோஷ் இவர் 5 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் மிஸ்டர் ஜிகே அப்படின்னு ஒரு சேனலும் இருக்கு. அவரோட சேனலில் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கும் போது அவர் ஒரு சில விஷயம்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லுவார். அதில் இந்த பேய்ன்ற விஷயம் சுத்தமாக இல்லை அப்படின்னு அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தார். சொந்த விஷயத்த சந்தோஷ் இவரும் பார்த்துருக்காரு. அப்போது உண்மையிலே பேய்லாம் கிடையாதா, நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்ட கதை எல்லாமே பொய்யா அப்படின்னு இவருக்கும் ஒரு லெவலுக்கு அப்புறம் தோணவும் ஆரம்பிச்சிருச்சு. பேய் அப்படின்ற விஷயம் உண்மையிலேயே இல்லை போல இருக்கு, இது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு. பேய் இல்லை இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷ் இவர் என்ன பண்றாருன்னா, அட இதுக்காக நான் பயந்துட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட இறந்து போன என்னோட பாட்டி வீட்டுக்கு போகாம இருக்கேன். அண்ட் இப்போ அந்த வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. என் பாட்டி அந்த வீட்டில் தான் இறந்தும் போனாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இது நடக்குது அது நடக்குது பேய் உலாவுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் எங்க வீட்டு ஆளுங்களே அந்த வீட்டை பூட்டி தான் வச்சுட்டு இருக்காங்க, இப்போ பேய் இல்லைன்னு சொல்றாங்க, நாம அங்கே போகக்கூடாது, அதான் பேய் இல்லைல்ல அப்படின்னு சந்தோஷ் இவரும் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த சந்தோஷ் இவங்க பாட்டி இந்த சம்பவம் நடக்குது பார்த்தீங்களா 5 மாசத்துக்கு முன்னாடி, அதுல இருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி 2023 ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இவங்க பாட்டி இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இறந்து போன பாட்டியோட வீடை பூட்டி தான் வச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டு பக்கம் யாருமே போல. இது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா இவங்களும் அரசல் பரசலா கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தான் பூட்டியும் வச்சிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம போலாம் அப்படின்னு சந்தோஷ் இவரும் சரி இவருடைய நண்பர்கள் எல்லாருக்கிட்டுமே பேசி, டேய் எங்க பாட்டி வீடு பூட்டி தான் இருக்கு, நீங்களும் என்கிட்ட ரொம்ப நாளா ட்ரீட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே, நம்ம பாட்டி வீட்டுல போயிட்டு ஃபன் பண்ணலாம்டா, எங்க பாட்டி வீடு ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்க இருந்து பக்கத்துல தான், சொல்ல போனா 2 தெரு தள்ளி தான் இருக்கு, அங்க போலாம் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷ் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஜாலியாயிடுறாங்க. ஃபைனலா ஃபன் பண்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அந்த பசங்க எல்லாருமே நைட் டைம் தான் பாட்டி வீட்டுக்கு போறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் போல பகல் டைம்ல தான் போறாங்க. பகல் ஒரு 11 மணி போல பாட்டி வீட்டுக்கும் போறாங்க. அங்க போகும்போது இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பசங்க குடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது, வெறும் சாப்பாடு மட்டும்தான்.
அதுலேயும் மட்டன் சிக்கன் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிட்டும் போயிருக்காங்க. இப்படி அந்த மதிய உச்சி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா அசைவ பொருளை சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துருப்பேன். அது என்னன்னா, பாட்டி இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் சந்தோஷ் இவங்க குடும்பத்தினர் தான், அதாவது இவங்க அப்பா தான் அந்த வீட்டை கொஞ்சம் பெருசாகவும் கட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம். அண்ட் அப்படிப்பட்ட அந்த வீட்டில் பாட்டி இறந்ததுக்கப்புறம் மோஸ்ட்டாக யாருமே போக வேண்டாம், அண்டு தயவு செஞ்சு அந்த பக்கம் இந்த அசைவ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்திலே இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சந்தோஷ் தான் பேய் மேல நம்பிக்கை இருந்தவர், இப்போ ஆப்போசிட்டாக பேய் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கார்ல. ஸோ இதெல்லாம் உடச்செறிகிறதுக்காக தான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பசங்க கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த உச்சி வெயில் அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க திருப்தியாக. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒரு மூலையிலிருந்து ஒரு விதமான சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு சிலிண்டரில் கேஸ் ஃபில் பண்ணும்போது அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தம் இந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விட்டு விட்டும் கேட்க ஆரம்பிக்குது. அதாவது அப்படின்னு விட்டு விட்டும் கேட்க ஆரம்பிக்குது. மேபி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கலாம், அதோட சத்தமாக கூட இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த சத்தம் அக்கம் பக்கத்துலேருந்துலாம் கேட்கல, இவங்களுக்கு தெளிவாக கேட்குது. நம்ம இருக்கிற இந்த வீட்டுக்குள்ளே தான், அதுவும் கொஞ்சம் தள்ளி தான் இந்த சத்தம் கேட்குது அப்படின்னு இவங்களும் அந்த சத்தத்தை டீப்பாக கேட்குறாங்க. அப்போவே புரிஞ்சிருச்சு இந்த சத்தம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது, இது நாம் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் லீக் ஆகிற சத்தமோ இல்லை வேறு ஏதாச்சும் மிஷின் சத்தமோ கிடையாது. கண்டிப்பாக இங்கே யாரோ இருக்காங்க, அவங்க நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த சத்தத்தை கொடுக்குறாங்க, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு இங்கே இருக்கிற பசங்க இவங்களும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டுக்குள்ள ஆளுங்கன்னு, அதாவது இவங்களை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. இப்படி சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் 5 பசங்க இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பயப்படல, மற்ற 4 பேருமே பயந்துருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சந்தோஷ் இவரும் பயந்துருக்காரு. ஏன்னா அந்த சத்தம் கொஞ்சம் பயம் தர மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஒருத்தர் மட்டும் சுத்தமாக பயமே இல்லாமல் இருக்காரு. மற்றவங்களாம் பயந்ததுனால சந்தோஷ் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் எனக்கு என்னவோ சரியாக படலை, நாம் இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து கிளம்பிடலாம். இப்போ நாம் அசைவ சாப்பாடு இந்த வீட்டில் சாப்பிட்ருக்கோம், ஆல்ரெடி எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அசைவ சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வர வேண்டான்னு. அதேமாரி நம்ம இங்கே சாப்பிட்ருக்கோம், தயவு செஞ்சு இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இந்த இடத்த விட்டு போகலாம். ஏன்னா இறந்தவங்க வீட்டில் வந்து அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இவங்களும் இவங்க சாப்பிட்டதை சுத்தப்படுத்துறதுக்கான அந்த விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற பசங்க சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கல, டேய் கொஞ்சமாச்சு சாப்பிடலாம்டா அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லும்போது இருக்கிற சாப்பாடு இவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளேருந்து டேய் அப்படின்னு யாரோ கத்துற சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் வீட்டுக்கு வெளிலேருந்துலாம் கேட்கல, தெளிவாக கேட்குது. இந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் யாரோ டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த டே அப்படின்ற ஒரு சத்தத்தை கேட்டு இங்கே இருக்கிற சந்தோஷ் இன்னொருத்தர் மட்டும்தான் பயந்துருக்காரு. மற்ற 3 பேரும் பயப்படாமல் தான் இருக்காங்க. அந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க, அண்டு உண்மையிலே இங்கே பேய் இருந்தால் கூட எனக்கு பயம் இல்லைடா அப்படின்னு அங்கே பயமுறுத்துற அந்த விஷயத்துக்கு எதிராக இவங்களும் அசிங்கமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அது பேய் அப்படின்றத உணராமலே. ஸோ இவங்களும் கொச்ச பயங்கரமாக திட்டுறாங்க. நார்மலாக பசங்களாம் எப்படிலாம் திட்டுவாங்க அந்த மாதிரி இவங்களும் திட்டுறாங்க. சந்தோஷ் இவரும் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அந்த பசங்க கண்டினியூவாக திட்டிட்டு தான் இருக்காங்க. சந்தோஷ் இவரும் டேய் எங்கள் பாட்டியெல்லாம் திட்டாதரா அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் இறந்து போன கேள்வி நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு இன்னும் அதிகமாக திட்ட. அப்போது மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த அமானுஷமான சத்தம் கேட்கும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயப்படாத பசங்க, அதாவது அசிங்கமாக திட்டுறாங்கல்ல, அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் இந்த சத்தம் எங்கே வருது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு, 2 பெட்ரூம் இருக்கும். அந்த ஹாலில் தான் இவங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. சரி இந்த பெட்ரூம் கிட்ட யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஒரு பெட்ரூம் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இன்னொரு பெட்ரூமில் இங்கே தான் கண்டிப்பாக யாராச்சும் இருக்கணும் அப்படின்னு இவங்களும் வந்து பார்த்தா அந்த பெட்ரூமோட கதவு போட்டும் இருக்குது. அப்படி லாக் பண்ணி வச்சிருக்கிற அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ நடக்கிற மாதிரி சத்தமும் கேட்குது. மேபி உள்ளுக்குள்ளே வேற யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த பெட்ரூமோட கதவு வெளிப்பக்கம் இருந்து தான் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது உள்ள யாரை வச்சு பூட்டுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட 1 வருஷமா யூஸ் பண்ணாத அந்த வீட்டுக்குள்ள. இப்பதான் பசங்க இவங்களுக்கும் லைட்டா டவுட்டும் வருது, லைட்டா பயமும் வருது. அந்த ரூம்குள்ள யாரோ இங்கேயும் அங்கேயும் நடக்கிற சத்தம் திடீர்னு வந்து இந்த பெட்ரூமோட கதவை அப்படியே டபன்னு தட்டுற சத்தமும் கேட்குது. இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கு அப்படி இதய துடிப்பு 1 செகண்ட்ல அதிகமாகவும் ஆரம்பிக்குது. சொல்ல போனா இதையுமே வெளியில வந்து தனியா துடிக்கிற மாதிரி ஒரு உணர்வை இவங்களும் அந்த சமயம் உணர்ந்திருக்காங்க.
ஆனா இவ்வளோ நடந்தும் அந்த 3 பசங்கள்ல 2 பசங்க இப்பவும் பயப்படாம இருக்காங்க. டேய், யாரோ உள்ள இருக்காங்க போல இருக்குடா, அண்ட் உண்மையிலே பேயா இருந்தா நம்மள என்ன பண்ணிருப்போது, நான் கொலையா பண்ணிருப்போது, எதா இருந்தாலும் பார்த்துடலாம், இந்த ரூமை திறந்து உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்காம போக மாட்டேன். அப்படி இத்தனை நாளாக அவங்க வீட்டு ஆளுங்க இந்த வீட்டை பூட்டி வச்சிருக்காங்களே, இதுக்குள்ள ஏதோ இருக்கு, ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த பையனும் யாரையோ பூட்டி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பல. டேய், அந்த சாவி கொத்து எடுத்து வந்தல அதை கொடு அப்படின்னு சந்தோஷ் கிட்ட கேட்கும்போது, டேய் வேணாடா, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விடுற மாதிரி இருக்கு, வேணான்னு சொல்லும்போதும் அந்த நண்பர், பயப்படாத நண்பர்கள் 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சாவி கொத்தை பிடுங்கி அதில் இந்த ரூமோட பூட்டுக்கு எந்த சாவி செட் ஆகுதோ அதை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தேடி கடைசியாக அந்த சாவியும் கிடைச்சிருக்கு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பயந்த 3 பேர் இன்க்ளூடிங் சந்தோஷ் இவரும் இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. இவனுங்க என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், நான் இந்த ஸ்பாட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் என்னதான் பயத்தில் வெளியில் போனாலும் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அதே போலதான் சந்தோஷ் மற்ற 2 நண்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த ரூமுக்கு அப்படியே எதிர்பக்கத்துல ஒரு ஜன்னலும் இருக்கு, அப்படியே சுத்திட்டு வந்து அந்த ஜன்னல் வழியா இவனுங்க என்னதான் பாக்குறானுங்க அப்படின்னு இந்த 3 பேரும் பாக்குறாங்க. அந்த பயப்படாத 2 பசங்கள்ல ஒருத்தர் சாவியை போட்டு இந்த பூட்டை திறந்துடுறாரு. பூட்டை திறந்து அந்த ரூம் அப்படி திறந்தா அவங்க பார்க்குற விஷயம் இவங்க எல்லாரையுமே, சொல்ல போனா இந்த 5 பேரையுமே கதி கலங்க வைக்குது. அப்படியே அந்த பெட்ரூம்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்த்தா அந்த பெட்ரூமை திறந்தா ஆக்சுவலாக அது பெட்ரூமே கிடையாது. அந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு சின்னதாக வீடு இருக்கிற மாதிரியும் இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், பாட்டி இவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன வீட்டில் இருந்தாங்க. அந்த சந்தோஷ் அவங்க பார்த்தா இந்த இடத்த கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே வீடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பார். அதில் பாட்டி இவங்க இருந்த அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டு அதை அப்படியே சேர்த்தா மாதிரி வீடும் கட்டியிருப்பார். இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, ஹால் அப்படின்லாம் வச்சு பாட்டி இவங்க இருந்த அந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது. அதுக்குள்ளே கிச்சன்லாம் இருக்கு. ஸோ அந்த பெரிய அந்த ஏரியாவை ஒரு பெட்ரூம் மாதிரியான செட்டப்ல கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த கதவை திறந்ததுக்கப்புறம் பாட்டி இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆன்மா ஒரு மூலையில் உட்காந்து எதையோ குடிச்சிக்கிட்டும் இருக்கு. இதை ஆரம்பத்தில் பார்க்கும்போது பசங்க இவங்களுக்கு, டேய் உண்மையிலேயே இவங்க பாட்டி இறக்கல போல இருக்குடா, இவங்க தான் போய் சொல்லிட்டு பாட்டியை இந்த ரூம்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த 2 பயப்படாத பசங்களும் சந்தோஷ் இவர்கிட்ட, டேய் உங்கள் பாட்டி இங்கே தாண்டா இருக்காங்க, நீ என்னடா இறந்து போயிட்டாங்கன்னு உளறிட்டு இருக்க அப்படின்னு சந்தோஷை இங்கே வர சொல்கிறாங்க. ஆனால் சந்தோஷ் இவருக்கு தெளிவாக தெரியும் அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த இறுதி காரியத்தில் இவரும் இருந்தார், பாட்டி எரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருந்தார். இங்கே சம்திங் வேற எதையோ பார்த்துட்டு தான் பசங்க இப்படி சொல்கிறானுங்க. டேய் தயவு செஞ்சு அங்கே இருக்காதீங்கடா, வெளில வந்துருங்க அப்படின்னு சந்தோஷ் இவர் எவ்வளவு வார்ன் பண்ணியும் அந்த பசங்க அந்த இடத்த விட்டு வெளியிலையும் வரல. ஆனால் இருந்தாலும் அந்த பயப்படாத 2 பசங்களும், டேய் உண்மையிலே இங்கே இருக்கிறது உங்கள் பாட்டி தாண்டா அப்படின்னு சொல்லும்போதும் சந்தோஷ் இவருக்கும் உண்மையிலே பாட்டி தான் இருக்காங்களா, அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு இவரும் ஒரு பயத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயும் வராரு. வீட்டுக்குள்ளே வரும்போதே கடவுளோட ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டும் வராரு. அதுவும் இந்த நமசிவாய வாழ்க்கை அப்படின்னு சிவபெருமானை பற்றி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டும் வராரு அவருடைய பயத்தை தணிக்கிறதுக்காக. ஸோ அப்படி இது ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு பாட்டியோட அந்த ரூம் அதுக்குள்ளே என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே தூரத்தில் இருக்கிறது அவங்க பாட்டி தான். அப்போது இந்த ஒரு வார்த்தையை வந்து கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டு வராரு. அப்போ அங்கே இருக்கிற அந்த பாட்டி அந்த வார்த்தையை சொல்லாத, அந்த வார்த்தையை சொன்னா உன்னை நான் கொண்டுருவேன் அப்படின்னு அப்போதான் அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி இவங்க மேலேயும் கண்ணா பின்னான்னு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் சந்தோஷ் இவருக்கு பயம் இருக்கு, ஆனால் அந்த ஒரு வார்த்தையை நிறுத்துற மாதிரி இல்லை. அவரும் ஸ்லோவாக சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தையும் கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ நேரம் ஆக்ரோஷமாக இருந்த அந்த பாட்டி திடீர்னு ஒரு மாதிரி கோரமாக அந்த ரூம்குள்ளேயே அழவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்ட இவங்களுக்கு காது வலி மட்டும் இல்லை, மன ரீதியாகவே கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த பாட்டி ரூம்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் அந்த ரூம்குள்ள இந்த பீரோட வாசனை, அதாவது போதைக்கு குடிப்பாங்கல்ல பீரு, அந்த பீரோட வாசனை தான் அந்த ரூம்குள்ள அதிகமாக அடிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பாட்டி ரூம்ல பீரோட வாசனை அடிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டி இவங்களுக்கு பீர்னா ரொம்பவே பிடிக்கும். பீர் குடிக்கிறது குத்தமான்னு கேட்டீங்கன்னா குத்தம்லாம் கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எதா இருந்தாலும் அளவோட இருந்தால் நல்லது. பட் பாட்டி இவங்களுக்கு பீர்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சந்தோஷ் அவரோட அப்பாவே சொல்லியிருக்காரு. ஏன் சந்தோஷ் இவரு கூட பார்த்துருக்காரு. இப்போ பாட்டி இறந்து 1 வருஷமும் ஆயிருக்கு, ஆனால் இப்போவும் அவங்க ரூம்குள்ள அந்த பீரோட வாசனை இருந்துட்டு இருக்கே அப்படின்னு இவருக்கும் ஒரு சில செகண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டி கூட இருந்த அந்த நினைவுகள் அப்படி லைட்டாக வந்துட்டும் போது அந்த நேரத்தில் பாட்டி பயங்கரமாக விகாரமாக ஒரு சத்தத்தோட கத்தும்போது இங்கே இருக்கிற எல்லாருமே அலறி அடிச்சுட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. இந்த நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த 5 பசங்களும் நல்லாவே பயந்துருக்காங்க. அதனால மொத்தமாக இந்த வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டே ஒரு மாதிரி
அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாமே பகல் டைம்ல நடக்கிறதுனால வீட்டுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆட்கள் நடமாட்டம்லாம் கொஞ்சம் இருந்திருக்கு. அதனால பயத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சந்தோஷ் இவர் என்ன பண்றாருன்னா, இங்க நடந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா வீட்டில் சொல்லக்கூடாது, அப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொன்னோம்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க, இந்த வீட்டை எதனா பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல இவர் அந்த ஒரு விஷயத்த சொல்லல. கொஞ்ச நேரம் வெளியிலே பொறுமையா காத்துட்டு இருந்துட்டு சைலண்டா அந்த வீட்டுக்குள்ள குடுகுடுன்னு போயிட்டு அந்த சாவியை எடுத்துட்டு வந்து வீட்டை வெளிப்பக்கம் வந்து பூட்டிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ரிலாக்ஸா வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட பயத்தில் தான் இருக்காரு. ஆனா அப்பா கூட இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட அப்பா அம்மா கிட்ட மூச்சு கூட விடல. ஏன்னா சந்தோஷ் இவருக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன், அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு சந்தோஷம். பாட்டி இல்லாது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அவங்க காலம் முடிஞ்சிருச்சு, இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு நமக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு இவருக்கும் ஒரு விதத்துல சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு. ஏன், இவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் சேம் அந்த ஒரு சந்தோஷம் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் இப்போ இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கைவிட்டு போயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இவருக்கும் ஏற்படுது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்லலை. இப்படி அடுத்த நாளும் போது பசங்க இவங்களும் காலேஜுக்கு போறது, இவங்க வேலையை பார்க்கறது அப்படின்னு தற்சமயமா அந்த ஒரு விஷயத்த அப்படியே மறந்துட்டாங்க. இப்படியே ஒரு வாரமும் போதும். ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சந்தோஷ், என்னடா அந்த விஷயத்துல இருந்து எல்லாம் வெளில வந்துட்டீங்களா, நானும் இப்போ வெளியில் வந்துட்டேன், அண்டு உங்களுக்கு ஓகே நான் திரும்ப நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு பேச்சு போட அண்ட் பசங்க ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க. டேய் பகல் டைம்லலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு அதே பேய் பாட்டி வீட்டுக்கும் வராங்க. அப்படி பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த வீட்டில் 2 பசங்க பயப்படாமல் இருந்தாங்கல்ல, அந்த ரூமெல்லாம் திறந்தாங்கல்ல, அந்த 2 பசங்களும் பாட்டி வீட்டோட ஹாலில் தான் இருக்காங்க. மற்ற 3 பேர் சந்தோஷ் இவரு கூட இன்னும் 2 பேரும். இதில் சந்தோஷோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருனா, டேய் மாடிக்கு போகலாண்டா, மாடிக்கு போயிட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு இவங்க 3 பேருமே பாட்டி வீட்டோட அந்த மொட்டை மாடிக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ரீல்ஸ் எடுக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு அடிச்சு பிடிச்சி கீழே வந்தா இந்த பயப்படாத 2 பேரும் ஏதோ விஷயத்த பார்த்து பயந்துருக்காங்க. என்னடா அப்படின்னு கேட்கும்போது, டேய் நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம்டா, இப்போதான் உங்க பாட்டி இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போனாங்க, அண்ட் திடீர்னு வந்து கிராஸ் பண்ணும்போது எங்களால் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் கத்திட்டோம் அப்படின்னு சொல்ல, இப்போ இவங்க கத்தனை இந்த ஒரு சத்தம் இது எல்லாமே பகலில் தான் நடக்குது. கத்தனை இந்த சத்தம் அக்கம் பக்கத்தில் ஒரு சில வீடுகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன இந்த பசங்க வந்தா கத்திட்டே இருக்கானுங்க அப்படின்னு டைரெக்டாக பசங்கிட்ட வந்து கேட்கும்போது இவங்களும் வளரிடுறாங்க. பாட்டியோட உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு. அப்படி அக்கம் பக்கத்தில் கேட்ட அந்த நபர்கள்லாம் சந்தோஷ் இவரோட அப்பா அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூட்டி வச்ச வீட்டில் இறந்து போன பாட்டி சுற்றிட்டு இருக்காங்க, இதை பசங்க பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அப்பா அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதுக்கு தான் உன்னை அந்த பக்கம் நான் அனுப்புறதில்லை அப்படின்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்டு சந்தோஷ் அவங்க அப்பாவும் சேர்றா, பயப்படாத, நம்ம சர்ச்சிலேருந்து பாஸ்டர் வர வச்சு ப்ரேலாம் பண்ணலாம், அது வரைக்கும் அந்த வீட்டு பக்கம் போகாதீங்க அப்படின்னு அப்பா வார்ன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷ் இவரும் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு சரிப்பா போகல அப்படின்னு அப்படியே சைலண்டாக வீட்டில் தான் இருக்காரு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் வருது. நைட் வரும்போது அப்படியே சந்தோஷ் அவர் பசங்க கூட அவங்க ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் அவங்க பாட்டி வீடும் இருக்குது. பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகல, பட் இங்கேருந்து பார்த்தா பாட்டியோட வீடு ரொம்பவே தெளிவாக தெரியுது. அப்படி அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்த்து அவங்க பாட்டி வீட்டை பார்க்குறாங்க. அப்போது பாட்டி வீட்டோட அந்த மொட்டை மாடி இருக்குது பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தவங்க இங்கேயும் அங்கேயும் நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இவரும் பயப்படுறாரு. அப்படி நடக்கிறவங்க வயசான தோற்றத்தோட தான், அந்த முடியாமல் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. நல்லா ஒத்து பார்க்கும்போது சந்தோஷ் இவருக்கும் தெரிஞ்சிடுது இது நம்ம பாட்டி அப்படின்னு. உடனே சந்தோஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொல்லும்போது அவர் இது என்னன்னு பார்க்கறதுக்காக இந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் அப்பாவும் பாட்டி வீட்டுக்குள்ளேயே போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. டேய் யாருமே இல்லடா, நீ எதையோ பார்த்துட்டு சொல்கிற அப்படின்னு அப்பாவும் வந்துடுறாரு. அப்பா போன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துல அந்த உருவம் வர ஆரம்பிக்குது. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்மி அடித்து ஆடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குனிஞ்சு கை தட்டிட்டு கையில் அப்படி வச்சு ஆடுவாங்களே, அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த உருவமும் ஆடிட்டும் இருக்க. இதை பார்த்த சந்தோஷ் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை நாள் நான் இப்படிப்பட்ட விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய தடவை பேசியிருக்கேன், எங்கள் பாட்டி வீட்டு சைடு நிறைய தடவை போயிருக்கேன், நைட் டைம் கூட போயிருக்கேன். ஆனால் எப்போ நான் பாட்டி வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் போகணும் அதுலேருந்து இப்படிலாம் நடக்குது, ஒருவேளை நம்ம இதெல்லாம் நோண்டி விட்டோமோ அப்படின்னு இவரும் பயப்படுறாரு. அண்ட் இதை பற்றி இவங்க அப்பா கிட்ட நிறைய சொன்னதுக்கப்புறம் அப்பா இவரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு.
அப்போ அப்பா அவரோட நண்பர்கள் மூலியமா இந்த மாந்திரிகரும் தெரிய வருது, இவங்களை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்களையும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்த சந்தோஷ் இவரும் சொல்லிடுறாரு. அப்போ அந்த மாந்திரிகர் என்ன பண்றாருன்னா, சரிப்பா நான் அந்த வீட்டுக்கு போகணும், அங்கே போனாதான் உண்மையிலேயே நீ சொல்றது இருக்கா இல்லையான்னு எனக்கும் தெரிய வரும், அங்கே போகலாமான்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பாட்டி வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே அப்படி ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கும்போது அந்த மாந்திரிகர் அவருக்கும் கிளியராக தெரிஞ்சிருது, உண்மையிலே இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குப்பா. இந்த வீட்டில் நிறைவேறாத ஆசையால் இறந்து போன ஒரு வயசான ஆன்மாவும் இருக்குது. ஏன்னதான் அவங்க வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆசை நிறைவேறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க காலம் முடியறதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆன்மா தான் இப்போ ரொம்பவே உக்கிரமா ஆக்ரோஷமா இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல, இப்போ சந்தோஷ் இவங்க குடும்பத்தினருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வயசான ஆன்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்பவே கஷ்டம்தான், இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளேருந்து வயசானவங்க வயசான குரல் கத்தும்போது எப்படி ஒரு மாதிரி கேட்கும், அந்த மாதிரி குரல் அந்த வீட்டுக்குள்ளே அலறவும் ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறியும் போகிறாங்க. ஏன்னா சந்தோஷ் அவங்க அப்பாவும் சரி அவங்க குடும்பத்தில் மற்ற எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த அப்போ தான் லைவாக கேட்குறாங்க. அப்போ சந்தோஷ் இவங்க குடும்பத்தினரும் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாந்திரிகர், சரிப்பா நான் அந்த இறந்து போன ஆன்மாவை வர வச்சு என்னன்னு கேட்குறேன், அவங்களுடைய தேவை ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை நம்ம பூர்த்தி பண்ணிட்டா அவங்களும் போயிடுவாங்க, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஆன்மா அவங்க பாட்டியும் வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்ககிட்ட பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் இளமையா இறந்து போல, உங்க காலம் முடிஞ்சிருச்சு, வயசாகி தான் இறந்து போயிருக்கீங்க. இப்படி வயசாகி இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மாவை இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது. உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறை இந்த வீட்டில் வாழணும், அவங்களுக்கு வழி விட்டு பெருந்தன்மையா போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசான ஆன்மா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்துறாங்க. இந்த வீட்டுக்குள்ள எவன் வந்தாலும் அவனை நான் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டும் இருக்காங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் போய் சாப்பிட்டாங்கல்ல சந்தோஷ் இவரோட சேர்த்து 5 பேர். ஸோ அந்த 4 நண்பர்களும் இங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த இறந்து போன ஆன்மா பாட்டிக்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அந்த பாட்டியோட ஆன்மா திடீர்னு அந்த மாந்திரிகவாதிகிட்ட போய் பேசியிருக்காங்கல்ல, அங்கிருந்து மறைஞ்சு வந்து இப்போ இந்த இடத்துல சந்தோஷோட ஃப்ரெண்டு 2 பேர் பெருசா பயப்படாம இருந்தாங்களா, அதுல ஒருத்தருடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்கவும் ஆரம்பிக்குது. இப்படி டைட்டா நெரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பையனும் பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மாந்திரிகர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட புனித தண்ணி இருக்கு, அந்த தண்ணி எடுத்து அந்த உருவத்தை மேல தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த உருவம் தற்சமயமா அந்த இடத்த விட்டு மறைஞ்சும் போகுது. இந்த கேப்ல அந்த கழுத்து பிடிப்பட்ட அந்த பையன் பாத்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இதுக்கப்புறம் இங்கே நடக்கிற இந்த பிரச்சனையை தற்காலிகமாக சரி பண்ணி இந்த இடத்துக்கு தற்காலிகமான ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் இங்கே இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி கிளம்புன 1-2 நாளும் போது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அந்த இறந்து போன பாட்டியும் சந்தோஷ் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கழுத்தை பிடிச்சாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவரு கூட மயங்கி விழுந்துட்டார்ல, அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிக்குது. அதாவது வீட்டில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, தனியாக பேசுகிறதா இருக்கட்டும், தனியாக இருக்கிறதா இருக்கட்டும். ஏன் சந்தோஷ் மற்ற நண்பர்கள் இவங்க யாரையும் பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை, வீட்டுக்கு போனால் கூட அவங்கள பார்க்க தயாராக இல்லை அப்படின்னு இந்த மாதிரி இத்தனை நாள் ஒன்றா இருந்துட்டு இப்போது நம்மளை கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்ற லெவலுக்கு அந்த பையனோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்படியே விட்டால் நமக்குள்ள ஒரு பெரிய கேப் வந்துடும், பிரிஞ்சிருமோ அப்படின்னு சந்தோஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டேய் நம்ம பசங்களாம் ரெடி ஆகுங்க, நம்ம எங்கன்னா ட்ரிப்பு மாதிரி போகலாம், ஏன் இங்கே இருக்கிற ஊட்டி கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அதை பேசாத அந்த நண்பர் இருக்கார்ல அவரை வலுக்கட்டாயமாக ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா வெளி இடத்துக்கு கூப்பிட்டு போய் பேசினா மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் வெளியில் வந்துடும்ல, அதை மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கிளம்பும்போது சந்தோஷ் இவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு, டேய் நானும் உங்களுக்கு துணையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அண்ணன் அவர்கிட்ட கார் இருக்குது, அந்த காரில் தான் பசங்க இவங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிட்டு ஊட்டியை நோக்கி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் அந்த அமைதியாக இருந்து விசித்திரமாக இப்போ நடந்துக்கிட்டார்ல அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, சந்தோஷ் இவருடைய நண்பர்களில் ஒருத்தருடைய கழுத்தை பிடிச்சி பயங்கரமாக நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆளை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசாக பழகின ஆளு மாதிரியே இல்லாத மாதிரி அவரும் நடந்துக்க இவருடைய நடவடிக்கையில் சந்தேகப்பட்ட சந்தோஷ் இவருடைய அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கழுத்தை பிடிச்சிருக்காங்களே அதை எடுக்கவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவராலையும் எடுக்க முடியல. அப்போ அண்ணன் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையனோட கன்னத்தில் பலார்னு விடுறாரு. அப்படி பலார்னு விட்டதில்ல அந்த பையன்
அப்படியே இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு வண்டியில இருந்து இறங்கி ஓடவும் ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடினவன் இவனுக்கு அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு முன்னாடி தெரிஞ்சிருக்கா இல்லை என்னன்னு தெரியல. இவன் ஓடின இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடும் இருக்கு. அந்த சுடுகாட்டில் போயிட்டு ஒரு மாதிரி உட்காந்து இவங்களை முறைச்சு பார்த்துட்டும் இருக்கான். திடீர்னு அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த நண்பர் அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஒரு சமாதி மேலே ஏறி குதிச்சு ஆடவும் ஆரம்பிக்கிறாரு. இது பைத்தியம் மாதிரி. இந்த ஒரு விஷயத்த சந்தோஷ் இவரும் காரில் உட்காந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சுடுகாட்டுக்கும் இவங்க இருக்கிற இந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ரொம்பவே கிட்ட தான். சொல்ல போனால் ரோட்டு ஓரத்தில் தான் அந்த சுடுகாடும் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்த பசங்க பயந்துருக்காங்க. அவனை போய் சமாதானப்படுத்துறதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் சந்தோஷ் இவரோட அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா கார்ல இருந்து இறங்கி அவனை போய் அடிச்சாச்சு கூட்டு வரலாம் அப்படின்னு அந்த பையன்கிட்டையும் போறாரு. கிட்ட போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த பேய் பிடிச்ச அந்த நண்பர் என்ன பண்றாருன்னா சந்தோஷ் இவங்க அண்ணனை அடிச்சு அவரோட தலையை பிடிச்சி பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு, அந்த மரத்தில் அப்படியே முட்டி அப்படி நசுக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த பசங்க இவங்க கத்திடுறாங்க. அப்படி கத்தனா அந்த ஒரு செகண்ட் எங்க இருந்து ஒரு கருப்பு பூனை வந்ததுன்னு தெரியல. அந்த கருப்பு பூனை சண்டை போட்டுட்டு இருக்கிற இவங்களை அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிடிச்ச அந்த நண்பர் சந்தோஷ் இவங்க அண்ணனை அப்படியே விட்டுட்டு அந்த பூனையை சைலண்டா போய் அப்படி பிடிச்சி அந்த பூனையோட கழுத்தை லைட்டா இழுத்து அந்த கழுத்தை கடிச்சு அந்த பூனையோட ரத்தத்தை இவங்க கண்ணு முன்னாடி குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு, ரொம்பவே கொடூரமா. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற அந்த நண்பரை பிடிச்சும் கட்டுப்படுத்தியும் வைக்கிறாங்க, அதாவது அடக்கி வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேர் இந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற விஷயம், தம்பி எனக்கு என்னவோ இது சரியாக தெரியல, இந்த பையனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது, நீ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 2 தெரு தள்ளனா ஒரு சாமியாக ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த பேய் ஓட்டுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னா இது என்ன பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷ் உடனே அங்கே போயிட்டு அந்த சாமியார் அவரையும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவரும் இந்த பேய் பிடிச்ச இந்த பையனையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே கிளியராக சொல்லிடுறாரு, தம்பி இது நம்ம நினைச்சதை விட ரொம்பவே முத்தி போயிருக்கு, இதை என்னால் சரி பண்ண முடியாது அப்படின்னு அவரும் கையை விரிச்சிடுறாரு. ஆனால் இந்த விஷயத்த தற்காலிகமாக என்னால் தடை பண்ண முடியும், கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை நார்மலாக வச்சிருக்க முடியும், அதுக்கு நடுவில் இவரை நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அவருடைய இடத்துக்கும் கூட்டு போறாரு. அங்கே கூட்டு போயிட்டு அதுக்குண்டான ஒரு சில பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி அவர் உடம்பு ஃபுல்லாக இந்த புனித தண்ணியும் தெளிச்சு விட்டு கையில் ஒரு கயிறையும் கட்டி விடுறாரு. இது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நாள்லாம் தாங்காது, கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ள வேற யாராச்சும் பார்த்து இந்த பிரச்சனை முழுமையா சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப பசங்களையும் அனுப்புறாங்க. இப்ப அந்த நண்பர் அப்படியே சகஜமா இருக்கா மாதிரி இருக்காரு. ஆனா அப்பவும் பசங்கிட்ட பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நடைப்பினம், இந்த ஜடம்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே அமைதியா அப்படிதான் இருக்காரு. பேசினாலும் ரிப்ளை இல்லை, எது சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. சரிப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வழியில் ஆல்மோஸ்ட் பாதி வழி ஊட்டிக்கும் போயிட்டாங்க. திரும்ப ரிட்டன் இவங்க சென்னைக்கும் அந்த பையனை வீட்லேயும் விட்டுறாங்க. வீட்டில் விட்டதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் நம்ம பையனுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, பேசாமல் ஜோசியக்காரர்கிட்ட ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு ஜோசியர்கிட்ட பையனோட ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜாதகத்தை முழுமையாக பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை தூக்கிலாம் போடல, அப்படியே கீழே வச்சுட்டு அவர் சொல்கிற விஷயம், எம்மா இறந்த 2-3 நாளான பையனுக்கு எதுக்கு ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்த்து எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கோவப்படுறாங்க. யோ என் பையன் உயிரோட தான் இருக்கான், அவன் பிரச்சனையில் இருக்கான்னு தான் நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தேன், இப்போட என் வீட்டில் தான் இருக்கான், நீ என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜோசியர் சொல்கிற விஷயம், இல்லைம்மா உன் பையன் இறந்து 2-3 நாள் இருக்கும், இதை நான் எங்கே வேணாலும் நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அம்மா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, உயிரோடு இருக்கிற என் பையனை ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரொம்பவே கோவப்பட்டா அம்மா இவங்களை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக, அம்மா உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, இருந்தாலும் நான் இருக்கிறது தான் சொல்கிறேன், இத்தனை நாள் நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க, ஏதாச்சும் நான் தப்பாக சொல்லியிருக்கேனா, நான் சொல்கிறதும் உண்மைதான், உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதை நான் நிரூபிக்க தயாராக இருக்கேன், நான் சொல்கிற விஷயத்த நான் கொடுக்குற விஷயத்த உங்கள் வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே எங்கன்னா ஒழிச்சு வைங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருள்லாம் அம்மாகிட்டையும் கொடுக்குறாங்க. இதை இவங்க அம்மாவும் அரை மனசோட தான் வாங்குறாங்க. என்ன இந்த ஆள் இப்படிலாம் சொல்கிறான் அப்படின்னு ஒரு அரை மனசோட தான் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே அப்படி கால் எடுத்து வச்சு உள்ளே போயிட்டு அந்த பொருளை எங்கே வைக்கலான்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா
திடீர்னு ஒரு அலறல் சத்தத்தோட அவங்க பையன் இவங்க அம்மாவை நோக்கியும் வரான். அதை இந்த வீட்டை விட்டு எடுத்துகிட்டு போ, இங்கே வைக்காத, இங்கே வச்சுனா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக அவங்க அம்மாவை நோக்கி வந்து அவங்களையும் பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல வெளியில் போன அம்மா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட இவங்க பையனுக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லும்போது இப்படி அவன் ரியாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? ஆனால் இருந்தாலும் அம்மா இந்த ஒரு விஷயத்த அப்போதைக்கு நம்பலை. ஏன்னா கண்ணு முன்னாடி பையன் இருக்கான், அவனுக்கு ஏதோ மன ரீதியாக ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ஒரு பொருளை தூக்கி வெளியிலையும் போட்டுடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பையனை பெருசாக எதுவும் தொந்தரவு பண்ணலை, அவனை அப்படியே ரூமில் இருக்கிற மாதிரி விட்டுறாங்க. இதில் இருந்து சரியாக ஒரு 2 நாளும் போதும். அந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பருடைய அக்கா அண்ட் அவங்க குழந்தை மாமா எல்லாருமே வீட்டுக்கும் வராங்க. இதில் அக்காவோட குழந்தைக்கு மாமாவான பாதிக்கப்பட்ட அந்த நண்பரை ரொம்பவே பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் மாமா மாமா அப்படின்னு அவங்ககிட்ட ஓடிடுவாங்க. அப்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாப்பா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அவனை தொந்தரவு பண்ணாத, அப்புறமா அவனே வருவான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தை தனியாக தான் வீட்லேயே விளையாடிட்டு இருக்கு. அப்போது அந்த குழந்தைய பயமுறுத்துகிற மாதிரி இது ஒன்று அந்த இடத்துலையும் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பருடைய அம்மாவே பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் அப்போ தான் அவங்களுக்கே உண்மையிலே சந்தேகம் வருது, உண்மையிலே இது என் பையனா இல்லையா, இதை நம்ம சரியும் பண்ணணும் அண்ட் உண்மையிலே இந்த ஒரு விஷயம் உண்மையாக பொய்யானும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு மாந்திரிகரை வர வைக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்து அப்படி இப்படின்னு தேடி பிடிச்சும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மாந்திரிகரையும் வீட்டுக்கும் வர வைக்கிறாங்க. ஆனால் அந்த மாந்திரிகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகடான ஆள் தான். அந்த பேய் ஓட்டுற சடங்குன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டும், பேயை அடித்து தான் ஓட்டுவார். அது யார் உடம்புல இருந்தாலும் அவங்கள சாட்டையால் அடித்து அந்த ட்ரீட்மெண்ட் வச்சு தான் ஓட்டுவார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் இவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பருடைய உடம்புல சாட்டையை வச்சு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கத்துறது அந்த நண்பர் இல்லை, அந்த நண்பருக்குள்ள இறந்து போன அந்த வயசான பாட்டு தான் இப்போது ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதாவது அந்த பையனை பொசஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பயங்கரமாக கத்துறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன என் வீட்லேயே விட்டுருங்க, அந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. பட் இந்த மாந்திரிகரும் இல்லை உன்னை அந்த வீட்டிலலாம் விட முடியாது, உன்னை துரத்தி தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டி ரொம்பவே பாவமாம், சரி என்னை அனுப்புறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அந்த பாதிக்கப்பட்ட பையனோட அம்மா இவங்களும் இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களும் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பாட்டி என்ன கேட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மாந்திரிகர் அவரும் இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது, வேற எதனா கேளு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டி இறந்து போன ஆன்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 பசங்களோட ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அதை நான் குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த மாந்திரிகர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறாரு. இல்லை இங்க இருக்கிற இந்த ஆன்மா வேற ஏதோ பெருசா பிளான் பண்ணுது, இதுக்கு நாம அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் இந்த ரத்தம் கொடுக்குற விஷயத்த கூட ஒத்துக்கல. அதனால அந்த மாந்திரிகர் என்ன பண்றாருன்னா, அந்த பாட்டி ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்த கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க அம்மா கூட முடியாதுன்னு சொன்னாங்களே, அந்த ஒரு விஷயத்த கொடுக்கறதான் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நண்பருடைய அம்மா கிட்ட தனியாக பேசி, நாம ரத்தம்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கொடுத்தா வேற மாதிரி மாறும், முதல்ல அந்த ஆன்மா என்ன கேட்டதோ அதே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அரமனசோட ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்னன்னு தான் தெரியல, கடைசியாக அந்த ஒரு விஷயத்த அந்த பாட்டிக்கு கிடைக்கிற மாதிரி அதையும் கொடுத்துட்றாங்க. இப்படி அந்த பாட்டி அதுக்கு தேவையான விஷயத்த வாங்கிட்டு அந்த பையனோட உடம்பை விட்டு அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த இடத்துல அப்படியே மயக்க போட்டும் கீழே விழுந்துடுறான். இப்படி கீழே விழும்போது இந்த ஒரு விஷயத்த மாந்திரிகர் அவரும் பார்க்குறாரு. பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியுது. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பையனோட அம்மாவும் அவங்க பையனை வந்து எழுப்புறதுக்காக தண்ணிலாம் தெளிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கும் புரிஞ்சிருது, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி பையன் இறந்து 2-3 நாள் ஆகுது அப்படின்னு. ஏன்னா சேம் இதே விஷயத்தை தான் இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த மாதிரியும் சொல்கிறாரு. இத்தனை நாள் உன் பையன் உடம்ப பேய் பிடிக்கல, அதுக்கு மாறா உன் பையனை கொண்டு இந்த 2-3 நாளாக உன் பையனோட உடம்புல தான் அந்த பேயே இருந்திருக்கு. இப்போ அதை நாம் ஓட்டினதுக்கப்புறம் ஆன்மாவே இல்லாத உன் பையனோட உடம்பு இப்போது கீழே விழுந்திருக்கு. சொல்லப்போனால் உன் பையன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போதும் அந்த பையனோட அம்மா பயங்கரமா கதறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு. அது இந்த ட்விஸ்ட் தான். ஆக்சுவலா அந்த பையன் எப்போ இறந்தான், எப்போ அந்த இறந்து போன பாட்டி இந்த பையனோட உடம்ப ஆக்கிரமிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது முறையா ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் சந்தோஷ் அவங்க அப்பா ஒரு மாந்திரிகரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன பாட்டியோட ஆன்மா வந்திருக்கும். அந்த பாட்டியோட ஆன்மா இப்ப திடீர்னு அந்த இடத்த விட்டு
மறைஞ்சு பயப்படாத ஒருத்தனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கும்ல, அப்போ அந்த மாந்திரிகர் கூட புனித தண்ணியை தெளிச்சு அந்த ஆன்மாவை தற்சயமா துரத்தி அனுப்பியிருப்பார்ல, அப்போ கூட நான் சொல்லியிருப்பேன் அந்த பையன் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு அப்படின்னு. ஆக்சுவலாக அது மயக்கம் போட்டு விழல, அந்த இடத்துல அந்த பையன் இறந்தும் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போன பாட்டி அந்த பையனோட உடம்ப ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க யாருக்கிட்டையுமே ஒழுங்கா பேசாம விசித்திரமா நடந்துக்கிறதா இருக்கட்டும், சுடுகாட்டில் போய் உட்காரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிருக்கு. கடைசியாக அந்த பாட்டியோட ஆன்மாவை துரத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் இப்போ நண்பர் உயிரோட இல்லை. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. சந்தோஷ் இவர் சொன்ன அந்த சம்பவத்தை முழுமையாக எதையுமே மறைக்காம எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை கேட்கும்போது உங்களுடைய தாட் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பாக அந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ ஆன் டைம் உங்களே சரி உங்கள் ஃபேமிலிக்கும் ஆன் டைம் ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள் மீது விடைபெறுவது உங்கள் நான்